ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம ஆந்திராவில் இருக்கங்க, சித்தூர் திருப்பதிக்கு நடுவில் பணப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ட்டு இருக்கோம். பார்த்துருப்பேங்க, சிவகாசியிலிருந்து இச்சாவரத்துக்கு பட்டாசு லோடு ஏற்றிட்டுங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சு ஆந்திராக்குள்ளே. மழை பட்டை கிளப்பிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், சுற்றி நம்ம நிற்கிற இடத்துக்கு கீழே பாருங்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக பேஞ்சிட்ருக்குங்க. நம்ம வந்து இப்போ இச்சாவரம் போகிறத வந்து யானை ரூட் வழியாக போகிறோங்க. அது புதுச்சேரியில் ஒரு பார்ட். அது நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்துங்க கிருஷ்ண ரிவர் இருக்குல்லங்க, அது வந்து கடலில் போய் கலக்கிற அந்த இடத்த பார்ப்போம். அடுத்தது யானம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க போகிறோங்க. இப்போ மணி 5 ஆகுது. ஒரு 6 மணிக்கு எடுத்தோம்னா ஓங்கோல் வந்து ஒரு மிட் நைட்டு ஒரு 2 மணிக்கு போயிட்டுங்க. அங்கேருந்து அந்த கிருஷ்ண ரிவர் சொன்னோம்லங்க, கடலில் கலக்கிற இடம், அது ஒரு 6 மணி பக்கம் போயிடலாம். மழை பட்டையை கிளப்புது மறுபடியும். அப்பா தூங்கிட்டு இருக்காருங்க உள்ள. அப்புறம் ஹெட்லைட் பல்ப் ஒன்று மாற்றினுங்க, அதை மாற்றிட்டு அடுத்தது காக்கிநாடா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நாளைக்கு நோ என்ட்ரி பகல்லங்க. நம்ம நைட்டு தான் என்ட்ராக போகிறோம். ஒரு 10 மணிக்கு மேலே காக்கிநாடாக்குள்ளே அப்படியே காக்கிநாடா சிட்டியும் பார்ப்போம். யானம்ல வந்துட்டுங்க பீச் பார்க்கலாம். அடுத்தது நிறையா சிலையெல்லாம் இருக்குங்க, அதில் அப்படியே நாளைக்கு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மழை விடுற மாதிரி தெரிலிங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. மேலே பாருங்கள், அதுவும் அந்த பக்கம் பாருங்கள், டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் கருன்னு நிற்குதுங்க. கிளம்பியாச்சுங்க. பணப்பாக்கத்துலேருந்து திருப்பதி இறப்போகுது. மழை இன்னும் விடலங்க. சைட்லலாம் பாருங்கள், அந்த நேச்சுரல் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே மலை, தென்னை மரம், அடிக்கிற காற்று, மாங்காய் மரம். ஏங்கப்பா? ஆமாம் தாங்க, இங்கே பார்த்து மேலே மேகமாக சூப்பராக இருக்குது பாரு. எல்லாம் கடலோரம். நாளைக்கு போகிறதே ஃபுல்லாக கடலோரத்தில் தான் போவாங்கப்பா. ஆமாம் தாங்க, கடலோரத்தில் போனோம்னா அங்கேயும் ஃபுல்லாக மழையாக தான் பெய்யுன்னு நினைக்கிறேன். இச்சாவரம் வரைக்கும் பார்ப்போம். ஏன்னா ஆந்திரா வெயில் கொஞ்சம் மோசமான வெயிலுங்கப்பா. வெயில் காலத்தில் ஆந்திரா வெயில் ஓட்டவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம் 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 ஆமாம். இந்த டைமில் கரெக்டாக நல்லா மழை. யானமில் மட்டும் கொஞ்சம் இன்கேஸ் அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டால் போதுங்க, நம்ம போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். நான் நாயுடுபேட்டை தாண்டி நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ஓட்டுறேங்கப்பா. அதுக்கு மேலே நீங்கள் ஓங்கோல் வரைக்கும் ஓட்டிட்டு எழுப்பிவிடுங்க. அதுக்கு மேலே ரைட்டில் உள்ளே போகணுங்கப்பா. அது நான் மேப் பார்த்து போயிட்டு அப்புறம் நான் உங்களை வெடி கிளம்ப எழுப்பி விட்றேன். சரி, நாளைக்கு போய் மீன் எடுத்துடலாங்கப்பா. போன டைம் எடுத்ததே ஒன்றும் சரியில்லை மீன். முன்னாடியே நம்ம எடுத்துக்குவோம். முன்னாடியே பார்த்து அங்கே போனால் நமக்கு அது தெலுங்கும் தெரியாது, 3000 4000ங்கிறாங்க. அது தெரில, நம்ம முன்னாடியே பார்த்து இந்த ஆற்று ஓரத்தில் கண்டிப்பாக விற்பாங்க எப்படியும், அந்த இடத்துல பார்த்து எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குதாங்க. இங்கேயே அப்படியே நிறுத்திடலாம போல் இருக்குதுங்கப்பா. அந்த மாதிரி இருக்குது, நிறுத்தி வேடிக்கை பார்த்துட்டு போகலாங்க போல. ஆமாம் தாங்க. இதெல்லாம் வெய்ய காலத்தில் வந்ததுன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இங்கே இருக்கும். எல்லாம் அடிச்சு எல்லாம் அந்த பச்சை பசுமையில இதெல்லாம் காஞ்சி கருவாடாக இருக்கும். வெயில் காலத்துக்கு ஒரு காஞ்சி போய் தான். அதாவது இப்போ மே மாதமே அப்படிதாங்க இருக்கும். மழை பெஞ்சிருக்கிறதுக்கு பச்சை மழை தொடர்ந்து மழையாக பேஞ்சிருக்குதுங்க. அதனால தான் ஃபுல்லாக மழை காலத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. 2025 வந்துட்டுங்க பூமி ஃபுல்லாக கூலிங்காகவே தாங்க இருக்குது. பூமிங்கிறத இந்தியா ஃபுல்லாக கூலிங்காக தான் இருக்குது. நாற்றுலையும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் மழை காலத்தில் வெயில் அடிக்குமாங்கப்பா? மழை காலத்தில் வெயில் அடிக்கும். இந்த டைம் இப்போ பனி காலத்தில் இந்த ஒரு 8 மாதம் ஜாலி தான். லாரி ஓட்டவும் ஜாலியாக தான் இருக்கும். இப்போ நம்ம டிரைவர் சைட்லேருந்து வியூ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே அந்த வியூ பிடிக்குன்னு நினைக்கிறேங்க. மணி இப்போ காலைல 6:15 ஆகுதுங்க. எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யானம் போகிற ரோட்டில் புலிகடாங்கிற ரூட் வந்திருக்குங்க. மச்சிலிப்பட்டினங்கிற ஊர் இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. இதுதாங்க நான் சொல்லியிருந்தேன்ல, கிருஷ்ண ரிவர். இந்த மகாராஷ்டிராவில் உருவாகி ஆல்மட்டி டேமு கர்நாடகா வழியாக வந்து இங்கே புலிகடாங்கிற ஊர் வழியாக போயிங்க அந்த பக்கம் அப்படியே போய் கடலில் கலந்துரும். அதான் இந்த கிருஷ்ணார் வந்து
அந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஆமாதாங்க. அப்படியே போய் அதெல்லாம் கடலில் கலக்கிறதாங்க. இது எங்கேருந்து வர்ற தண்ணி தாங்க இது? ஏங்கப்பா மகாராஷ்டிராவிலேருந்து வந்து ஆல்மட்டி டேம் தண்ணி இது. சரி சரி சரி, ஆல்மட்டி தான். விஜயவாடாவில் கூட நீங்கள் போன டைம் வரும்போது பெரிய பாலம்னு சொன்னீங்களே, இதுதாங்க கிருஷ்ணா ரிவரோட கடைசி பிரிட்ஜு, ஆற்று பாலமே இதுதான். தண்ணி கம்மியாக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் மழை காலத்துலலாம் அது ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனாலங்க முன்னாடி இன்னொரு 50 கிலோமீட்டர் போனால் மச்சிலிப்பட்டினங்கிற ஊரில் போயிட்டு அங்கே மீன் கடை நிறையா இருக்குங்க. போயிட்டு இன்றைக்கி நல்ல மீனாக பார்த்து இன்றைக்கி எடுப்போம். இந்த சாலை மீன் சொல்கிறாங்களா, அதெல்லாம் இருக்காதா? என்ன மீன் தாங்க? சாலை மீன். சாலை மீன் பார்த்தது எப்படி தெரியும்? லைட் கலர் ரோஸ் கலர் கலராக இருக்குமா அது? அதான் லைட் ரோஸாக இருக்குங்க. அது வந்து உள்ள மார்க்கெட்டில் இருந்தாங்க. அதான் மச்சிலிப்பட்டினத்தில் மார்க்கெட் இருக்குதுங்க. ரோட்டு மாதிரியே உள்ளேயா? நம்ம வண்டி உள்ளே போவோம். சரி சரி, வண்டியெல்லாம் போகலாம். இது என்னங்க இப்போ ஆற்று பழம் சின்னதாக இருக்குதுன்னு பார்த்தா அது என்ன போயிட்டே இருக்குது. பெரிய பழமாக போகுது. எத்தனை கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது? அப்படியேங்கப்பா 2 கிலோமீட்டர் மேலே வர மாட்டேங்குது. தான் நான் ஆற்று பழம் முடிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டேங்க. பார்த்தா இன்னும் அந்த ஆற்று பழம் கண்ணி வைட்டே தான் இருக்குது. பாரு எத்தனை பேர் அதில் வர்றாங்க பாரு மீன் பிடிச்சிட்டு. ஆமாம், எல்லாம் பாருங்கள் அங்கங்கே எல்லாம் மணலாக தெரியுது. நம்ம ஊராக இருந்தால் என்ன அள்ளி லெவல் பண்ணியிருப்பாங்க. இன்னும் முடியலைங்க, பாலம் போயிட்டே தான் இருக்குது. இப்போ தான் உங்கள் பக்கம் தான் தண்ணி அதிகமாக தெரியுது பாருங்க. ஆமாம், அந்த தண்ணி அதிகமாக மழையெல்லாம் ஃபுல்லாக வந்துன்னா பெய்யுது. இதெல்லாம் முடியல போயிட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம், மழை காலத்தில் ஒரு டைம் இங்கே வந்து பார்க்கணும். பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். இப்போ லோசரிங்கிற ஊர் பக்கம் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், 2 சைடுமே ஃபுல்லாக மீன் பண்ண இறால் பண்ணதாங்க. அப்படியே தென்னை மரம், அப்படியே சைடில் பார்த்தா தண்ணி. இந்த பக்கம் பாருங்கள், பார்க்க நல்லா இல்லைங்கப்பா. அன்றைக்கி நைட்டில் இதை பார்க்கல. அன்றைக்கி வரும்போது சூப்பராக இருக்குது. அன்றைக்கி நைட் வரும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம், அதிகம் மீன் பண்ண தான் நாங்கள் போட்டுட்ருக்காங்க. அதாங்கப்பா, முன்னாடி அப்படியே ஓரம் கட்டி நிறுத்துகிற இடம் தான் நிறுத்துங்கப்பா. அது மீன் பண்ண அந்த இறால் பண்ண ஏதாவது உனக்கு கண்ணுக்கு தென்படுதான்னு பார்ப்போம். இதெல்லாம் அன்னைக்கு நைட்டில் வந்ததுனால ஒன்றுமே பார்க்க முடியலங்க. ஆமாம், அன்றைக்கி நைட்டுனால எப்படி தெரியும்? ஆமாம், சுற்றியெல்லாம் தண்ணியாக தான் தெரிஞ்சது, மற்றபடி ஒன்றும் தெரியல. இதெல்லாம் மழை பெஞ்சு வந்திருக்காங்கப்பா இந்த இது. ஆமாம் ஆமாம், இந்த ஊர் பேர் வந்துங்க நரசாபுரம். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க யானத்துக்கு. இந்த ஊர் மட்டும் கொஞ்சம் குறுகில் இருந்துச்சுங்களா, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக போகணும். ஒரு கட்டிங் ஒன்று வருங்க, அதுவும் கொஞ்சம் கவனமாக தான் திரும்பணும். என்னங்கப்பா, போன ட்ரிப் வந்து பஸ் கூட ஏற்ற வந்துட்டு அந்த இடமா நாங்கள் இப்போ அதில் போக மாட்டோங்கப்பா, அதெல்லாம் தாண்டி போயிடுவோம். அதெல்லாம் அவுட் ரோடு போட்டாங்க. சரி ரைட். நம்ம அந்த ட்ரிப் வந்து இதே ஊர் தானே? இந்த ஊர் தானே? இந்த ஊர் இல்லைங்கப்பா, அது என்ன போகணும் அது. சரி ரைட் ரைட், போகலாமாங்க. நாங்களும் மச்சிலிப்பட்டினத்தில் மீன் இருக்கான்னு பார்த்தோங்க, மீன் எடுக்க முடியல. ஒன்வேல போனோங்க, போயிட்டு மறுபடியும் அங்கே கட்டிங்லேயும் திரும்பி வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து நெடுலும் போட்டிருக்காங்க, நான் வண்டி நிறுத்த முடியாது. நேராக போய் அதில் லெஃப்ட்டுங்கப்பா. அதுலையா? அன்னைக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆமாம், லெஃப்ட் அதில் லெஃப்ட் வாங்கப்பா. அதனால் பார்ப்பேங்க, ரிட்டன் வரும்போது இதை எடுத்துக்கலாம். நம்ம ரிட்டன் வரும்போது யானை வழியாக வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த வழியாக போனால் தான் பட்டாசுக்கு ஆர்டிஓ தொல்லை அதிகங்க. 500 கொடு, 1000 கொடு, 2000 கொடுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம ரிட்டன் வரும்போது ஹைட் உள்ள ஏற்றக்கூடாதுங்க, கேபின் மட்டும் ஏற்றிட்டு அந்த ரோட்டில் போகலாம். அந்த ரோட்டில் போகும்போது இந்த டைம் வந்து விசாகப்பட்டினம் இதெல்லாம் கொஞ்சம் பகலில் போகிற மாதிரி கரெக்ட் பண்ணி வரலாங்க. அந்த ஊரில் நம்ம பகலில் பார்த்துருக்க மாட்டோம்.
இந்த இடத்த பாருங்க, ஃபுல்லாகவே இறால் பண்ணதாங்க. அங்கங்கே இறாலை பிடிச்சி எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதர் ஸ்டேட்டுக்கு. சும்மா தென்னை மரத்துக்குள்ளே கேரளா மாதிரி இருக்குங்க பார்க்குறக்கு. யானம்க்கு என்ட்ராக போகிறோங்க உள்ள. நம்ம பார்த்துருப்பேங்க, லாஸ்ட் ட்ரிப்பு வந்து வரும்போது இங்கே இருக்க ஆஞ்சநேயரை வந்து நம்ம நல்லா பார்த்துருக்க மாட்டோம். அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் அந்த சைடு போனோம்னா நல்லா தெரிஞ்சிருக்காதுங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுவும் பார்த்துருப்பேங்க, கோதாவரி ரிவர் வந்து கடலில் போய் கலக்கிற இடம் இது. கிட்டத்தட்ட இந்த ராஜமுந்திரி இருக்குல்லங்க, அங்கேருந்து கோதாவரி ஆறு அந்த இதில் வந்து 2ஆக பிரியுங்க. வர இங்கே வந்து 4ஆக பிரிஞ்சு 4 இடத்துல கடலில் கலக்குதுங்க. அதில் பெரிய இடம் வந்து இது, மீதி 3 தாண்டிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாங்க, ஃபஸ்ட்டு போய் நம்ம டீசல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா இங்கே ரேப்பிடோ இருக்குங்க. ஒரு 4 மணிக்காட்ட புக் பண்ணிவிட்டு, ஏங்கப்பா வெயில் பட்டையை கிளப்புதுங்க. வெயில் பயங்கரமான வெயில் தாங்க. ஒரு 4 மணிக்கு போதாங்க. ஏதாவது ஒரு 4 மணிக்காட்ட போனோன்னு வைங்கப்பா. இப்போ போனால் வெயில் வேறு. ஆமாம், அப்படியே வெயித்தால வந்தோம்னாங்க அங்கே ஒரு இயேசுநாதர் சிலை இருக்குங்க. அதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க முடியல. ஏன்னா அவரோட சிலை வந்துங்க அந்த பக்கம் ஈஸ்ட்டு கிழக்க பத்தாமல் இருக்குங்க. நம்ம வீடியோவில் கவர் பண்ண முடியல. இந்த சாயந்தரம் வந்து நேர்லேயே போயிட்டு பார்த்துட்டு அந்த லைன் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறாங்க. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாருங்க. அப்படியே அந்த ஆத்தங்கரை ஓரம் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணலாம். அப்புறம் ஒரு கோஸ்ட் ஷிப்புன்னு ஒன்று இருக்குங்க, அதுவும் போய் பார்ப்போம். ஒரு பாலடைஞ்ச கப்பல் ஒன்று. இங்கே வந்துட்டுங்க நயராவுக்கு வந்தாச்சு. ஏன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தோம்னா ஜியோ அப்புறம் நயரா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ₹1 டிஸ்கவுண்ட்டுங்க. வண்டி பாருங்கள், எப்பயுமே இன்ஜின் இல்லைங்க, அங்கே இந்தியாவில் ஹெச்பி பார்த்தா எல்லாத்துலேயுமே வண்டி ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டீசல் ரேட் வந்து ஆந்திராவில் ₹97, இங்கே வந்து ₹87 நினைக்கிறேன். அது என்னங்கிற நம்ம அடிக்கும் போது பார்ப்போம். ஏன்னா அது வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு கீழே வருது இல்லைங்க, யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறனால டீசல் ரேட் வந்து கம்மிங்க. அங்கே டீசல் ரேட் வந்து 85.73 டீசல் வருதாங்க. வருதுங்களா? வராமல் வெறும் மோட்டருக்கு வெறும் மோட்டர் ஓடிட்டு இருக்குமா? அப்படி ஓடாதுங்க. நம்ம தங்கத்தை வந்துங்க தென்னை மரத்துக்கடியே பார்க் பண்ணியாச்சு. வெயில் அடிக்குதுங்க, அதனால் முன்னாடி போரி வச்சு ஸ்க்ரீன் மாதிரி போட்டோம். கொஞ்சம் வெயில் குறையிட்டுங்க. ஏறி போடுங்கப்பா. கொஞ்சம் வெயில் குறையிட்டுன்னு அப்படியே ரேபிடோ புக் பண்ணி யானம் உள்ள ரவுண்ட் அடிப்போம். வண்டிக்கிட்டு இருந்துங்க ஒரு 300 மீட்டர் தள்ளி வந்தாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் நெட்வொர்க் சுத்தமாக கிடைக்கலங்க. இங்கே வந்தோடனே தான் மறுபடியும் ரேபிடோ புக் பண்ணேன். அப்புறம் அண்ணா கால் பண்ணார், சார் வஸ்தான் அப்படின்னாரு. அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குங்க. இங்கே வந்தாச்சுங்க நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துக்கு. கோதாவரி ஆறு பாருங்கள், லாங்லேருந்து பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு அலையாக அடிச்சிட்ருக்கு. வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம இயேசுநாதரை பார்ப்போம். ஸ்டெப்ஸில் ஏறி போகிறதுங்க. வியூ சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள்.
லாரியிலே போயிட்டு இயேசு பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஆசைப்பட்ட மாதிரி நேர்லேயே வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டுங்க யானமோட ரிவர் பீச் வியூங்க. இது வந்து சன்செட்டு பார்க்கலாம் இங்கேருந்து. மணி 4ங்கிறதுனால சூரியன் இன்னும் நம்ம தலைக்கு மேலே தாங்க நிற்கிது. அப்படியே அங்கேருந்து கொண்டூர் நடந்து வந்தாங்க. பாரத் மாதாவோட ஸ்டாச்சு இருக்கு ஒன்று. இங்கே போட்டிங்கெல்லாம் இருக்குங்க. இது வந்து நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லைங்க, வண்டிகிட்ட போகலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்ல, அப்போ வந்து போட்டிங் போகிறதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு வருவோம். அப்படியே வந்தோம்னீங்களே, இந்த ஆறு முடிகிற இடத்துலங்க ஒரு சிவன், சைடில் வந்து 2 யானை சிலை இருக்குது. ரேப்பிடோ புக் பண்ணிவிட்டுங்க டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது தான் சைடில் பார்த்தேன். இங்கே வந்துட்டுங்க நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்கள்ல, அந்த ப்ரேயர் ஹால் வந்து அப்படியே போட் ஷேப்லேயே வந்து கட்டியிருக்காங்க. பார்க்கவே பாருங்கள், அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. வந்தாச்சுங்க கோஸ்ட்டு ஷிப்புக்கிட்ட. மேப்பில் அப்படி தான் போன்றுச்சு. உள்ளே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி இருக்காருங்க, அவர்கிட்ட என்ட்ரி கேட்டு தான் உள்ளே வர முடியும். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு தெரில. நல்லா மொரட்டு காப்பெலாம் இருக்குங்க. இதை பற்றி சரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பு அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணோம்னா ஹாலிவுட்டில் இருக்க கோஸ்ட்டு ஷிப்புன்னு படம் இருக்கும் போலங்க, அதோட ரிவ்யூ தான் வருது. ஃபுல்லாக செடி முளைச்சி கப்பலையெல்லாம் மறைஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. கோதாவரியார் வந்து கடலில் கிடக்கிறாரு, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கப்பல் வந்து ரொம்ப பெருசுங்க, அப்படியே எரிஞ்சிருக்கும் போல். யானத்தில் சுற்றி பார்க்குற மாதிரி பெரிய பிளேசஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு நம்ம அண்ணன் நம்மளுக்கு வந்து கடைசி சிவன் கோயில் அந்த மசூதியெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்க. அங்கேருந்து ரேபிடோ போட்டு வந்துடல, மறுபடியும் இங்கே ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாரு. இங்கேயே புக் பண்ணோன்னா இவர் கூடயே போய் நம்ம வண்டியில் போய் இறங்கிக்கலாம். போகலாம் வாங்க. காக்கிநாடா சிட்டிக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சுங்க. அப்படியே மேப் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். முன்னாடி 2 தமிழ்நாடு வண்டி போச்சுங்க, ஆனால் அவங்க பிடிக்க முடியல, அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. இங்கே போயிட்டுங்க யானத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே இப்போ லெஃப்ட் திருப்பி விட்றாங்க. அது வந்து ஒன் வே வாட்டுறதுங்கப்பா. சரி, அங்கே ரோடு சின்ன ரோடாக இருக்குதாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம இதில் போனோம்னா மறுபடியும் அந்த பக்கம் ரோடு போய் அந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகுதுங்க. நம்ம முன்ன சிட்டியில் வந்துருந்தோம்னா கரெக்டாக ரோடு தெரியுங்க. இங்கே ஃபஸ்ட்டு போகிறோம். ஆமாம், மணி 10:45 ஆகுதுங்க. நம்ம யானத்துலேருந்து பெட்ரோல் டீசல் அடிச்சுட்டு வண்டி எடுத்ததே வந்து பார்த்தோம்னா 10 மணிக்கு மேலே தான் எடுத்தோம். ஏன்னா நீ சண்டேங்கிறதுனாலங்க எப்படியும் கூட்டம் இருக்குங்க நைட் டைமில். ஏன்னா ஃபேமிலியோட நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. போய் 250 மீட்டரில் ரைட் திரும்பணுங்கப்பா. சரி, அந்த ஆட்டோ போகிறது இல்லையா? ஆட்டோ போகிறது இல்லைங்கப்பா, நேராக போங்கப்பா. அங்கே ஒரு ரவுண்டான தெரியுது வருங்கப்பா, அங்கே போகணும். இதில் ஆட்டோவை போவாதாட்டுறது, இதுலேயும் இப்போ லாரி போவோம். குஜராத் மாதிரி மாடு பூரா எல்லாம் ரோட்லேயே தான் படுத்துருக்குது. அது வந்து இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி தாங்கப்பா. இதில் ரைட்டில் போகணுங்கப்பா. சரி, போய் ரவுண்டானால திரும்புங்கலாம் இப்படியே கூட திரும்பிங்க. ரவுண்டானால போய் கட்டாகாது, இதுலேயே ஃபுல்லாக ரைட் திரும்பிங்க.
இல்லை எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் போலீஸாங்க 5-6 பேர் நின்றுருக்காங்க இப்போ. ஆமாம் ஆமாம், திடீர்னு நைட்டு கிட்ட நேராக போயிட்டாங்கன்னா தெரியாமல். போலீஸ்கார் இல்லாமல் இருந்தால் நம்மளும் நேராக தான் நாங்கள் போவோம். பின்னாடி ஏதோ போலீஸா இல்லை ஆம்புலன்ஸான்னு தெரியலையாங்க. இப்போ நேராக போகிறதுக்கு வந்துட்டாங்களா ஏங்கப்பா? சவுண்டு கேட்குதுல பின்னாடி, அது ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு சவுண்டு வருது. நாம் போகிறது வழி தானே, நம்ம போகிறது தான் வழிங்கப்பா. இல்லை பின்னாடி நம்ம திடீர்னு இப்படி வரவும் அந்த சவுண்டு கேட்குது, அதான் பாருங்கப்பா. இல்லைல்ல இல்லை தான் என்னன்னு தெரிலங்க, அதுக்குள்ளே போகலாமான்னு தெரில. ஏன்னா வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. காகிநாடா சிட்டி தாண்டதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் போனோம்னா கத்திப்பிடின்னு ஒரு ஊர் வருங்க. அதிலிருந்து ரைட்டில் விட்டோம்னா நேராக ஒரே ரோடுங்க. இச்சாபுரம் வந்து ஒரு 350 கிலோமீட்டர் பக்கம் வரும். கூகுள் மேப் பார்த்து அப்படியே வந்தாச்சுங்க. அங்கங்கே ஒன் வே போட்டிருந்தாங்க. பகல் டைமாக இருந்தால் வந்திருக்க முடியாது. நைட் டைம்னாலும் அப்படியே ஓரமாக அந்த ஒன் வேலே வந்தாச்சுங்க. நாமளே வழி தெரியாமல் மேப் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பின்னாடி தமிழ்நாட்டு வண்டி ஒன்று வந்துட்டுருக்காருங்க. இதில் கரெக்டாக கூப்பிட்டு போயாச்சுங்க. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அவுட்ரு வந்துடும். பாருங்கள், இங்கே சுற்றி ஃபுல்லாக மரமாக இருக்குங்க சிட்டிக்குள்ளே. பகல் டைமில் நல்லா கூலிங்காக இருக்குது இந்த இடம். காகிநாடா சிட்டிங்க இப்போ தான் தாண்டுறோம். நான் கரெக்டாக அந்த மரம்லாம் காமிச்சிட்டு வீடியோ ஆஃப் பண்ணலைங்க. அதிலேருந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே டக்கு டக்குன்னு லைட்டாக தூரல் போட்டுச்சுங்க. மழை இப்போ நல்லாவே பேஞ்சிட்ருக்கு. நீங்கள் நேராக போயிட்டே இருங்க. போகலாம். ஏன்னா மதியெல்லாம் நல்ல வெயிலுங்க. குஜராத்தில் இருந்த மாதிரியே நல்லா தூக்கமே வரல, அந்த மாதிரி இருந்துச்சு வெயில். வண்டிகளையும் படுக்க முடியல. இப்போ நல்லா மழை பெய்ய எல்லாம் கூலிங் ஆயிடுச்சுங்க. மடப்பங்கிற ஊருக்கிட்ட வந்தாச்சுங்க. இங்கே இருக்க ஆஞ்சநேயர் சாலை தான் வந்து உலகத்திலேயே ஹைட்டான சிலைங்க. மொத்தம் வந்து பார்த்தா 170 அடிங்க. அன்லோடு பண்ணுற ஸ்பாட்டுக்கு இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அங்கே மலையாக தெரியுதுங்களா? அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் காட்ஸுங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை. அது ஃபுல்லாகவே ஒடிசா வரைக்கும் இருக்குங்க. அது ஈஸ்டர்ன் காட்ஸு. தமிழ்நாடு, அப்புறம் கேரளாங்கிற பாருங்க. தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகாவில் கொஞ்சங்க, தெலுங்கானாவில் கொஞ்சம், ஆந்திரா, அப்புறம் ஒடிசாவில் இருக்குங்க அந்த ஈஸ்டர்ன் காட்ஸு. இது வந்து கண்டினியூஸாக கிடையாதுங்க. மலை எல்லாம் பிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்ம கொல்லிமலை, ஏற்காடு, அப்புறம் ஜவ்வாது மலை இருக்குல்லங்க திருப்பத்தூர் பக்கத்தில், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் வரும். அந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, அடுத்தது மகாராஷ்டிராங்க, குஜராத். இது வரைக்கும் கன்டினியூஸாக இருக்குங்க, தொடர்ச்சியாக இருக்கும். இது வந்து ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இருக்குங்க இந்த ஈஸ்டர்ன் காட்ஸு. வெஸ்டர்ன் காட்ஸுக்கு இதுக்கு 2 வித்தியாசம் தான். அந்த பக்கம் மழை அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் மழை இருக்குங்க. இருந்தாலும் மழைனாதாங்க ரெயின். அந்தளவு விவசாயம் இருக்காதுங்க இந்த ஈஸ்டர்ன் காட்ஸில். வெஸ்டர்ன் காட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இச்சாவரம் வந்தாச்சுங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் ட்ரிப் வரும்போது பார்த்துருப்போம். அந்த ஒடிசாவில் வந்துட்டு ஒரே ஒரு ஊர் மட்டும் குட்டியாக வரும், அதுக்கு வந்து 50 ரூபா டோக்கன் அப்படின்ட்டு. அந்த ஊர்கிட்ட வந்தாச்சுங்க. ஊரில் ஏதோ கோயில் திருவிழா போலங்க. பாருங்கள், வெறும் பந்தலாக போட்டு திரையாக போட்டிருக்காங்க. வீட்டுக்கு வீடு முன்னாடி கோலமெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே ஒத்தையடி பாதையில் போகிறதுக்கு லாரியில் இந்த திரை போட்டதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. அன்லோட் பண்ணலாங்க. இப்போ தான் கயிறு அவுத்துட்ருக்காங்க. இதான் அந்த கிணறு, இங்கே குளிக்கிற இடம் வந்துங்க. இந்த கிணறுக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து தண்ணி எடுத்து தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்பேங்க, முடிஞ்சால் பார்ப்போம். அங்கே குளிப்போம், இல்லைன்னா வெளியே தாபா இருக்குல்ல, அங்கே போய்க்கலாம். அதான் அப்பா லோடு அடுத்தது கேட்டுருக்காருங்க. தார் பை மடிச்சிட்டே இருக்காங்க. இந்த ஹெட்லைட்டுப்பா, அந்த ஹெட்லைட் பல்ப் மாற்றணும். பல்பா எது உள்ள இதாங்க? ஆமாம், இதில் உள்ளே இட்டு போயிடுச்சு. வாங்கி மாற்றி வண்டியில் இருக்குது இல்லை ஸ்பேரு? இருக்குது. அது வந்து மொழு இருக்கிற டைப்பாக பின் டைப்பான்னு தெரியல, கழட்டி பார்த்தா தான் தெரியும். நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேங்க, சிவகாசிலே அந்த லைட்டு ஃபியூஸ் போயிடுச்சுன்னு உள்ள லைட்டு. நமக்கு வந்து வெளி லைட் இருக்குங்க, அதனால் மோஸ்ட்லி உள்ள லைட்டு 2 லைட்டுமே ஹெட்லைட்டு போட மாட்டோம். இப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்துட்டுங்க கழட்டி மாற்றி விட்ருவோம் அன்லோடு பண்ணும்போது. நம்ம மோர் வாங்கலாம், அந்த பாட்டி வந்திருக்காங்க. 10 ரூபாயாமா? 10 ரூபா. கைசா ஹை? 10 ரூபாய் 10 ரூபாய். 20 రూపాయలు. கைசா ஹை बढ़िया? పెరుగు మళ్ళీ ఫోటో తీసావు, అప్పుడు తీసావు, మళ్ళీ చేస్తున్నావు. என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலிங்க. ஃபோட்டோ எடுக்கிறேங்கிறாங்க, அது வேணால் புரியுது. గడికి గడికి హిందీ మాలుమేనా? హిందీ వాళ్ళు ఉన్నాయి, తెలుగు తెలుగు. பாட்டிமா கரெக்டாக வந்துடுறாங்களே. வாங்க இப்போ மோர் குடிச்சிட்டு போய் அப்புறமேட்டு தகடு எடுத்து வைப்போம். மோர் வந்துட்டுங்க, கருவேப்பிலை உள்ள கொத்தமல்லி எல்லாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. லோடு இறக்கி முடிக்க போகிறாங்க. அடுத்தது லோடுங்கப்பா. ஆஃபீஸ் போகலாம், நாங்கள் போயிட்டு லோடு சொன்னால் பார்ப்பாங்க. இல்லைன்னா ஒடிசாக்குள்ளே இன்னொரு 5 கிலோமீட்டர் போனால் பாரத் பங்க் இருக்குது, பார்க்கிங்கோட. அங்கே போயிடலாமா? அங்கே போய் நிறுத்திட்டு லோடு என்ன லோடுன்னு பேலாக இருந்தால் ஆங்கிலம் ஏற்ற வேணாம். அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு காலையில் ஆங்கிலம் ஏற்றி விட்டுக்கலாங்கப்பா. ஆமாம், வாங்க அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்புவோம். லோடு வந்துங்க மதுரை சைடு, மெயினாக மதுரை சைடு தாங்க பார்க்குறேன். ஏன்னா இந்த ட்ரிப்பு போகும்போது போகிறேங்கப்பா, இன்னும் கொஞ்சம் இப்படி ஓரம் ஒட்டி விடுங்க. நாயுடுபேட்டையிலேருந்து நேராக சென்னை வழியாக இந்த ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. அது என்னங்கிறது நம்ம லோடு எங்கே செட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். டைரெக்டாக ஏற்றிக்கலாங்க. சிவகாசி பக்கம் போகிற மாதிரி இருந்தால் டைரெக்டாக மதுரை அந்த பக்கம் தெற்க பக்கமே ஏற்றிக்கலாம். நம்ம போன டைம் பார்த்துருப்போம், திருச்செங்கோடு போயிட்டு கட்லோடு போட்டோங்க. வேலையை போய் இறக்கிட்டு மறுபடியும் பேப்பர் ஏற்றிட்டு போன மாதிரி, அந்த மாதிரி இந்த ட்ரிப் வேணாங்க. பா வண்டி ஆஃப் பண்ணுங்க, நான் போகிறேங்கப்பா. சட்டையை எடுங்கப்பா. அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் சட்டையே போட முடியலங்கப்பா சாமி. பின்னாடி இருக்குங்க பாருங்கப்பா, தலைவாணிக்கிட்டதா சீட்டு கவர்மெண்ட்ல இது பாருங்க. சரி, மறுபடியும் பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில் எந்த ஒரு லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு.